ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ண கேண்டிடேட் தொகுதியில. ஸோ அவங்க லைக் ட்ரெடிஷனா அந்த தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க. பிரியங்கா காந்திக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது, பட் ராகுல் காந்தி அறிவிச்சிருக்காங்க. அவர் அங்க போட்டியிடுறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ட்ரெடிஷனா இருந்தாலும் ஏன் பிரியங்கா காந்தியில ராகுல் காந்தின்றது வந்து அங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது எதிர்பார்க்கிறீங்க? ஆமா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் இப்ப பிஜேபியினுடைய பெரிய மிஸ்கால்குலேஷன் இருக்கிறது. அதாவது என்னை பொறுத்தளவு தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவினுடைய ஒரு பிரான்ச் ஆபீஸாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ பிஎம்ஓலே ஒரு ரூம் போட்டு அவர்கள் வந்து அங்கிருந்து கொடுத்த அந்த இது பிரகாரம் தான் கம்ப்ளீட் அந்த 7 பேஸ் 8 பேஸ் 9 பேஸுங்கெல்லாம் அங்கிருந்து தான் வந்ததுன்றதுதான் என்னுடைய ஒரு இதா இருக்கிறது. ஏனென்றால் பிரதமர் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு, ஜனவரியிலிருந்து இங்கே ஆரம்பிக்கிறாரு தமிழகத்துல கரெக்டா ஃபர்ஸ்ட் பேஸ்ல எலெக்ஷன் வருகிறது. இதெல்லாம் வந்து நிச்சயமாக பிரதமருடைய பிஜேபியினுடைய ஒரு வேலையாகத்தான் இருக்கும். இதுல ஒரு தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, வயநாடும் நீங்க அமேட்டியும் ராய்பரேலியும் அந்த தொகுதியிலும் வந்து ஒன்றாக நீங்க செய்திருந்தால் முன்னாடியே வந்து ராகுல் காந்தி வந்து ஹி ஷுட் ஹவ் ரிவீல்ட் எங்க கண்டஸ்ட் பண்ண போறேன்ட்டு. இல்ல என்றால் 2 தொகுதியில கண்டஸ்ட் பண்றேன் நான் போன மாதிரி 2019 மாதிரி 2019 ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. அமேட்டிலேயே அவருக்கு கண்டஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதே மாதிரி அங்க தோக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தெரிஞ்ச உடனே வயநாடுக்கு வர வேண்டிய அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதனால 2 இடத்துலையும் வந்ததுனால வந்து ஒரு பெரிய ஒரு நேரட்டிவ் அப்போ வந்து கிரியேட் ஆச்சு. ஆனால் இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, வயநாடு ஒரு ஃபேஸ்லயும் அமேட்டி ராய்பரேலி இன்னொரு ஃபேஸ்லயும் வரதுனால ஒரு பெரிய ஒரு தொய்வு வந்து பாஜக வருது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்காக நான் பார்க்கிறேன். அதனால இப்ப இங்க வயநாட்டில் இருக்கின்ற கம்ப்ளீட் கேம்பெயின் வந்து யாருமே வந்து இந்த அமேட்டியை பத்தி வாயை திறக்க முடியல, ராய்பரேலியை பத்தி யாரும் பேசவே முடியல. இங்கிருந்து ஓடி போயிடுவார்ன்ற அந்த நேரட்டிவே இல்லை. அதனால அங்க வெற்றி வந்து அவருக்கு வந்து உறுதியாகிறது. அதே நேரத்தில் முடிஞ்ச பிறகு அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு செகண்ட் பேஸ்ல முடிகிறது. இனி இப்பதான் அங்க வந்து மனு தாக்கல் இன்னைக்கு லாஸ்ட் டேயா இருக்கிறது. இன்னைக்கு தான் மனு தாக்கல் வந்து கடைசி நாள் அங்க ராய்பரேலி அமேட்டி. அப்போ அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை வந்து பாஜக உருவாக்கி கொடுத்திருக்கிறது, தேர்தல் ஆணையம் உருவாக்கி கொடுக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக இப்போ அமேட்டியில் நிக்கணுமா ராய்பரேலியில் நிக்கணுமா என்ற அந்த கேள்வி இருக்கிறது. இதற்கு ஒரு நுவான்ஸ் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இப்போ ராய்பரேலியில் நிக்கிறதுனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய அம்மா காங்கிரசினுடைய தலைவி, யூபிஏனுடைய சேர்பர்சன், முன்னாடி வந்து நேஷனல் அந்த ஒரு அமைப்பு இருந்தது. அதாவது அந்த வாரிசாக இவர் வந்து வருகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் ராய்பரேலியில் நிற்கிறது. அப்போ எல்லா விதத்திலையும் வந்து ஸ்டெப்பிங் இன் டு த மதர் ஷூஸ் என்ற அந்த அடிப்படையில் காங்கிரசினுடைய இன்னைக்கும் தலைவர் கிடையாதவர், தலைவர்கள் ஒருத்தரா இருக்கிறாரு. ஆனால் காங்கிரஸ்லயும் இப்ப எல்லாத்துக்கும் அதே மாதிரி இருக்கின்ற யூபியிலையும் சரி, இந்தியாவுக்கு முழுவதுமாக இன்னைக்கு ராய்பரேலி தொகுதி என்பது இந்திரா காந்தியினுடைய தொகுதி. பின்ன வந்து ஒரே ஒரு முறைதான் அவங்க வந்து தோத்திருக்காங்க 1977ல. அதன் பிறகு சோனியா காந்தியினுடைய தொகுதியாக மாறுகிறது. சோனியா காந்தி அரசியலுக்கு வந்த பிறகு இன்றைக்கு வந்து அது ராகுல் காந்தியினுடைய தொகுதியாக மாறுகிறது. அது சிம்பாலிக்காகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அமேட்டியிலிருந்து ஓடி போயிட்டார் ஒரு கேம்பெயினாக நிச்சயமாக எடுத்துக்கொண்டு போகலாம். அது பாஜகவுடைய தலைவர் இன்னைக்கு பிரதமரே வந்து அதை பத்தி வெஸ்ட் பெங்கால்ல பேசியிருக்கிறாரு. ஷேன்சா வந்து வயநாடுல வந்து தோல்வி உறுதியாயிடுச்சு, அதனால ஓடி போயிருக்காரு என்று பேசியிருக்காரு. அது பிரதமருக்கு உகந்த பேச்சல்ல, அழகல்ல என்று பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதே மாதிரி இவங்களை பத்தி சோனியா அம்மையாரை பத்தியும் இவருக்கு வந்து ஓடி போயிட்டாங்க, ராஜஸ்தானுக்கு ஓடி போயிட்டாங்க என்ற ஒரு பிரச்சனையை ஒரு பேச்சை வந்து எழுப்புகிறார். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனால் ஒரு 10 வருஷம் முன்னாலே அவங்க வந்து நியூயார்க் எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து வந்த ஒரு அம்மையார் இருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு கொச்சையாக ஒரு பிரதமர் பேச முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சையாக இன்னைக்கு ஒரு பிரதமர் பேசியிருக்கிறார். ஓடி போறது என்றது ஒரு நேரட்டிவாக கிரியேட் பண்ண முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஹி ஸ்டெப்பிங் இன்டு ஹிஸ் மதர் ஷூ, அதாவது அந்த ஒரு பொறுப்புக்கு அவர் வருகிறார் என்றதுதான் அதனுடைய ஒரு சிம்பாலிசமாகத்தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதை தாண்டி அடுத்த பிரதமராக கூட இருக்கின்ற வாய்ப்பு கூட ஒரு சிம்பாலிசமாக அவர்கள் வந்து சொல்லுகிறார் என்றதுதான் முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு தான் அந்த ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கட்சியோட தலைமையின் அடிப்படையில் அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்களா? இல்ல, காங்கிரஸ் இந்த முறை வந்து நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸ் பாத்தீங்கன்னா நன்றாக செய்து கொண்டிருக்கிறது. இப்ப பாருங்க, இப்ப வந்து ராபர்ட் வத்ரா கூட நான் எங்க வேணாலும் யார் வேணாலும் எனக்கு சீட் கொடுத்தா நான் நிற்பேன், அதாவது காங்கிரஸ் சீட் கொடுத்தா நான் நிற்பேன் எல்லாம் பேசி கொண்டிருந்தார். அவர் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அவருடைய மனைவிக்கு நீங்க சீட் கொடுத்தா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அந்த கான்ஸ்டிடன்சியில நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேணும். ரெண்டாவதாக நீங்க வந்து மிச்சம் இருக்கிற இடத்துல வந்து பெரிய கேம்பெயின் எல்லாம் போக முடியாது. இப்போ ராகுல் காந்தியை பொறுத்தவரையில இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து ராய்பரேலியில நிச்சயமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. அந்த ஒரு தொய்வு வந்துடக்கூடாது. இப்ப சோனியா அம்மையார்னால வந்து அங்கங்க போய் பிரச்சாரம் செய்ய முடியாது. அந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து பிரியங்கா காந்தி வந்திருக்கிறாங்க.
அப்போ இந்த தேர்தல் முடிந்த பிறகு ஒருவேளை காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்து விட்டால் நிச்சயமாக வந்து அடுத்த ஒரு கட்டத்துல ராஜ்யசபாவுக்கோ இல்லை என்றால் ஒரு சீட் வந்து கண்டெஸ்ட் பண்ணி கூட இப்போ வயநாடுல கூட அவங்க நிக்கலாம், ஏதாச்சும் ஒரு சீட் வந்து வெக்கேட் பண்ண வேண்டும் இல்லையா, நிச்சயமாக நிக்கலாம். நிச்சயமாக வந்து அவங்க வந்து ஒன்னும் ராஜ்யசபாக்கு இல்லைன்னா லோக்சபாக்கு வரலாம். இனி அடுத்த ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது ராகுல் காந்தி வந்து உத்தரப்பிரதேஷ்ல கண்டெஸ்ட் பண்ணவில்லை என்றால், இல்லைன்னா அந்த ஹிந்தி பெல்ட்ல கண்டெஸ்ட் பண்ணவில்லை என்றால் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் நீங்க சவுத்துல தான் போய் நிக்கிறீங்க, வேற உங்களுக்கு வழி கிடையாது, இருக்கிறதெல்லாம் சவுத்துல தான் இருக்கிறது, அந்த ஒரு பழி கூட அவர் மேல வந்துவிடும். அந்த ஒரு பழி வந்து இன்னைக்கு வரவில்லை. அவர் வந்து இந்த கண்டெஸ்ட்ல இருந்து ஓடி போறார் என்று சொல்றது வந்து நிச்சயமாக அர்த்தமற்றது. ஏனென்றால் அவர் அங்கதான் இருக்கிறார், ராய்பரேலியும் யூபியில தான் இருக்கிறது. அப்ப அவர் அங்க டிஃபீட் பண்ணுங்கன்னு சொல்றாரு.